லக்னப்படி மோசமான தசாபுத்தி நடக்கும்போது ஒரு டஃப்பான டைம். அந்த டைமில் கோச்சாரமும் டஃப்பான டைமாக இருக்குது. அப்போ அங்கே எப்படி இருக்கும், பாதிக்குமா? உதாரணத்துக்கு மிதுன ராசிக்கு அஷ்டம சனி நடக்குது, அவருக்கு ரிஷப லக்னம். அப்போ ரிஷப லக்னத்துக்கு குரு ஆகாத திசை. அப்போ அந்த குரு திசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இங்கே கேள்வி. இப்போ லக்னப்படி பார்க்கணுன்னா தசாபுத்தியை பார்க்கணும், ராசிப்படி பார்க்கணுன்னா கோச்சாரத்தை பார்க்கணும். தசாபுத்தி பாசிட்டிவாக வேலை செய்யும்போது கோச்சாரமும் அங்கே பாசிட்டிவாக இருந்ததுன்னா அங்கே நல்ல பலன்கள் நடக்கும். இப்போ தசாபுத்தி நெகட்டிவாக வேலை செய்யும்போது அங்கே கோச்சாரமும் நெகட்டிவாக வேலை செஞ்சதுன்னா கூடுதலான பாதிப்பை தரும். அப்போ இங்கே இவருக்கு லக்னப்படியும் மோசமான டைம், ராசிப்படியும் மோசமான டைம், ஒரு டஃப்பான டைம். அப்போ அவருக்கு கண்டிப்பாக அங்கே கூடுதலான பாதிப்பை தருங்கிறது உண்மை.